வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 4வது மேட்சான நெல்லை ராயல்ஸ் கிங்ஸுக்கும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா கிராண்ட் லீக்ஸ்க்கான டீம்ஸ், டிஓ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு வந்து புரியும்படியா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎல் பிளே பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி பிளாட்ஃபார்மா இருக்கும், ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் பிளே பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மற்ற ஆப்புக்கும் XL11 ஆப்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல நம்ம வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண அவசியம் இல்லை. நம்மளோட தேவை காசை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளே பண்ணா மட்டுமே போதுமானதா இருக்கும். நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ்ல வந்து ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க மற்ற ஆப்புகளுக்கு. நீங்க ஒரு டைம் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஆப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க எப்படிலாம் இருக்குது மற்ற ஆப்புக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கம்பாரிசன் நீங்களே பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து இதை இந்த ஆப்ல வந்து தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் பிச் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே சேலம் கிரவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது 5ஆம் தேதி வந்து ஜூலை மாசம் 5ஆம் தேதி முதல் மேட்ச் லைக்கா கோவை கிங்ஸுக்கும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கும் தான் இந்த மேட்ச் வந்து நடந்தது. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது பெருசா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல ரெண்டு டீம்னாலுமே. ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான், 150க்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஸ்கோர் வந்திருக்கு. ஆனா விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் வந்து சொன்ன மாதிரி ஒரு 7 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லைக்கா வந்து பாத்தீங்கன்னா கோவை வந்து 13 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை வந்து ஈஸியாவே வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே தான் நம்ம இதுலயும் கொடுத்துருக்கோம். ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு, ஹை ஸ்கோர் லைக்கா, லோ ஸ்கோர் சிஎஸ்சி, அண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 150க்குள்ள இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண மாதிரி இந்த பிச்சில் வந்து இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டை வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து லைக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க. நெல்லை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்களுடைய முதல் மேட்ச் ஆட போறாங்க. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நெல்லை டீமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அருண் கார்த்திக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎல் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அருண் கார்த்திக் வந்து ஒரு நல்ல பிளேயர். அதாவது எல்லா மேட்சுமே அவரால் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய டேலண்டடான ஒரு பிளேயர். ஒரு 35, ஒரு 40 அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ அவர் பேட்ல இருந்து இந்த மேட்சும் நீங்க வந்து குறையாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரன்ல இருந்து ஒரு 30 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அவரோட ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு குறையாம ஒரு 25 பாயிண்ட் வந்து நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்டட் பிளேயர் தான். ஒரு 22 வயசு ஆகக்கூடிய டேலண்டட் பிளேயர் தான். எல்லா மேட்சுமே அவரால் ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு 30, 40 அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் வந்து எந்த நிறைய மேட்ச் வந்து ப்ரூவ் பண்ணவும் கிடையாது. அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 15 ரன்ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அவரோட ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும். அதாவது நான் சொல்றது ஒன்லி பேட்டிங்ல மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. நல்ல ஒரு இப்போ எல்லா மேட்சுமே இப்போ ஒரு மேட்ச் வந்து ஒரு 100 ரன், அடுத்த மேட்ச் அடுத்து தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் டக் அவுட் ஆடுறது வந்து பெருசு கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு 30 ரன் அடித்த மாதிரி அடிச்சா ஈஸியா இருக்கும். ஸோ இவர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு 30 to ஒரு 35 ரன்னுக்குள்ள அடிக்கிறதுனால மினிமம் பாத்தீங்கன்னா அவர் அந்த பிளேயிங் லெவன்ல இருந்து எல்லாமே ஒரு ஃபேண்டசி பாயிண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 பாயிண்ட் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ராஜகோபால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. நல்ல ஒரு அதாவது அருண் கார்த்திக், சுகேந்திரன், அஜிதேஷ், ராஜகோபால் இந்த 4 பேர்ல காம்படிஷன் வச்சீங்கன்னா ராஜகோபால் நல்ல ரன் ஸ்கோர் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 25 ரன்ல இருந்து 35 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஈஸ்வரன் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அவர் பேட்ல இருந்து ஒரு 15 ரன் வந்திருந்தா கூட பிளஸ் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட ஒரு 16 பாயிண்ட் இல்ல ஸ்டம்பிட் பண்றாரு. அப்படிங்கும் போது குறையாம ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஒரு 40+ பாயிண்ட் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு 15 ரன் அடிச்சுட்டு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சூரிய பிரகாஷ், அதாவது இந்த டாப் 6ல கொஞ்சம் ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர் தான் சூரிய பிரகாஷ். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பெஸ்ட் ஆடி கொடுப்பாரு. பட் மற்றபடி பாத்தீங்கன்னா பெருசா சூரிய பிரகாஷ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் தான் அதிகபட்சம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்ல இருக்குது. ஸோ சூரிய பிரகாஷ் வந்து நீங்க வந்து மினிமம் ஒரு 25 பாயிண்ட் வேணா எதிர்பார்க்கலாம். அடுத்து சோனி யாதவ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடக்கூடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஸோ ஆனால் சோனுட்ட வந்து நம்ம பெஸ்டா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கம்பேர் டு பேட்டிங் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை அவர் வந்து பேட்டிங் ஆடி ஒரு 15 ரன் அடிச்சு கொடுக்காரு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு விக்கெட்னா கூட எடுத்துருவாரு. ஸோ அதனால ஒரு 25 ஒரு 15 போது ஒரு 40 பிளேயிங் 11 எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ பாயிண்ட் வந்து யாதவால வாங்கி கொடுக்க முடியும். அடுத்து ஹரிஷும் அதே மாதிரிதான். அதாவது ஹரிஷ்ட ஒரு பிளஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டு பவுல் ரெண்டுமே இருக்கு அவருக்கு. அதுவும் ரெண்டுமே பெஸ்டா இருக்கு. இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பவுலிங் நல்லா பண்ணுவாரு, பேட்டிங் ஒரு ஆவரேஜா பண்ணுவாரு, இல்ல ஒரு பேட்டிங் நல்லா பண்ணுவாரு, பவுலிங் வந்து ஆவரேஜா பண்ணுவாரு. ஆனா இவர்கிட்ட ரெண்டுமே பெஸ்டா இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா அவரோட ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 15 ரன் அடிச்சாலும் நமக்கு வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கறதுனால ஒரு 55 பாயிண்ட் வரைக்கும் இவர் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அடுத்து மோகன் பிரசாத், ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் பவுலர்லாம் கிடையாது. விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாரு. விக்கெட் எடுக்கலையா பெருசா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லக்ஷய் ஜெயின் ஒரு ஸ்பின்னர் தான். அடுத்து சிலம்பரசன், கௌதம்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணி கொடுத்தாரு மதுரைக்கு. சிலம்பரசன் ஃபாஸ்ட் பவுலர், லக்ஷய் ஜெயின் வந்து ஸ்பின் பவுலர். ஸோ 2-3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோகன் பிரசாத்ல இருந்து நீங்க வந்து பெருசா விக்கெட் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட ஒரு 25 போது அவர் பிளேயிங் 11 சேர்த்து ஒரு 30 பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். லக்ஷய் ஜெயினும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சிலம்பரசனுக்கு அதே மாதிரி தான் 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 60 பாயிண்ட் வந்து நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீம் வந்து முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யார் பிளேயிங் 11 வருவா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு முதல்ல வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷ் குமார் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ரீசென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஆடி கொடுக்கல. ஒரு அவர்கிட்ட இருந்து இந்த மேட்சும் நீங்க வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் ட்ரை பண்ணலாம். அவரோட மினிமம் ஃபேண்டசி பாயிண்டே இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளேயிங் 11ல இருந்ததுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 பாயிண்ட் அதுக்கு கொடுப்பாங்க. பிளேயிங் 11ல இருந்தாரு. அப்புறம் 4-6 ஒரு 15 ரன்கள் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதிகபட்சம் தான் நம்ம சொல்றோம். அடுத்து ஜெகதீசன் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அவர் மினிமம் அவர் பேட்ல இருந்து நம்ம வந்து ஒரு 25 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட நம்ம குறையாம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட் வரைக்கும் ஜெகதீசன் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாபா அப்துராஜை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் பவுலிங் பண்றாரு. அதாவது இனிஷியலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்றாரு. அவர் தான் கேப்டன், அவர் எடுக்கிறது தான் டிசிஷன் ஃபீல்டில். அதனால அவர் வந்து அந்த 1வது ஓவர் பவுல் பண்ண தன்வர் காம்பினேஷனா கூட பவுல் தான் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றது ஒரு அட்வான்டேஜ் தான். அவர் பேட்ல இருந்து நம்ம மினிமம் ஒரு 30 ரன் எதிர்பார்த்து கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னாலே 3 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 30+ ஒரு விக்கெட்டுக்கு எடுத்தாருன்னா 25 பாயிண்ட் போது குறையாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாபா அப்துராஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால் 40 ரன் ரீசெண்டா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நல்ல யங் டேலண்டட் பிளேயர், நல்லா ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். பட் லாஸ்ட் மேட்ச் அவரால் சரியா
பினிஷ் பண்ணவே முடியல. இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மினிமம் ஃபேண்டசி பாயிண்டா நம்ம வந்து ஒரு 35 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெராரியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் பண்றாரு, பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 2 ஓவர் ஸ்பின் அட்டாக் பண்ணியிருக்காரு, ரீசெண்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங்கும் நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்சும் நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டிங்ல ஒரு 15 ரன்னும் ஒரு விக்கெட்டை எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலே குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம், ஏன்னா பிளேயிங் லோன் எல்லாம் சேர்த்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிதேந்திர குமாரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா 14 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இவர் தான் மேட்சை வந்து தோக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தாரு, ஏன்னா ரொம்ப வந்து உருட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதீஷ், இவராலையும் பெருசா அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இவங்க 2 பேர் இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அதிகபட்சம் தான் நம்ம சொல்றோம், 20 ரன் அடிக்கலாம். அதே மாதிரிதான் சதீஷும் 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் அடிக்கலாம். 2 பேரோட மேக்சிமம் ஃபேண்டசி பாயிண்டே ஒரு 20 வாங்கி கொடுக்கலாம். ஆனா தன்வர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இந்த அபிஷேக் தன்வர் வந்து இந்த 6வது இடத்துல வந்திருந்தாங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வின். ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் பாலே 6, 7 ரன் ரீசெண்டா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி 4 விக்கெட். ஸோ இந்த மேட்ச்லயும் ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா வந்து அபிஷேக் தன்வர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சிலம்பரசன் 2 ஓவர் போலிங் பண்ணி ரீசெண்டா தான் போல் பண்ணாரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. கிறிஸ்டியோ அதுவும் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிற லெவலுக்கு வந்து விக்கெட் எடுப்பாரான்னு கஷ்டம் தான். ஸோ 0 விக்கெட் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஃபேண்டசி பாயிண்டா ஒரு 10 பாயிண்ட் வரலாம். கிறிஸ்டியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, ஏன்னா ஓவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் நல்லாவே வச்சிருக்கிறாங்க, அதனால பெருசா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அதனால அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். பெரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் பெரிய சுவாமி வந்து 1 to 6 பவர் பிளேல 1 ஓவர் பவுல் பண்றாரு, மிடில் ஒரு ஓவர் பவுல் பண்றாரு, டெத்ல 2 ஓவர் பவுல் பண்றதுனால அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். இந்த மேட்ச்ல அவர் வந்து குறையாம 2 விக்கெட் எடுக்கலாம். சோ ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். ரகில் ஷா 4 ஓவர் கம்பல்சரியா பவுல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். இந்த மேட்ச் மினிமம் 1 விக்கெட் நீங்க அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். சோ நம்ம எதுக்கு இந்த ஃபேண்டசி பாயிண்ட் நான் அப்படி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு இது இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சும்மா ஒரு பிளேயரை இஷ்டத்துக்கு எடுக்காம 2 டீம்ல இருந்து சேர்த்து, அதாவது ஒரு டீம்ல இருந்து 300 பிளஸ், இன்னொரு டீம்ல இருந்து 300 பிளஸ் குறையாம நம்மளுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், கிராண்ட் லீக்கா இருக்கட்டும், ஒரு 600 பிளஸ் பாயிண்ட் போயிட்டு நான் 2 டீம்ல இருந்து நீங்க பிளேயர்ஸ் எடுத்து ஒரு 11 பிளேயர் எடுத்து நம்மளுடைய டீமோட பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 600 பிளஸ் போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனும் இந்த 600 பாயிண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 10 ரன் அடிச்ச ஒரு 10 பாயிண்ட் வாங்கி கொடுத்த பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு. அதே ஒரு 70, 80, ஒரு 50 பிளஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு அதுவே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இன்ட்டு 2 இன்ட்டு 1.5 போது ஒரு 75 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா யோசிச்சு ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 600 பாயிண்ட்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜெகதீஷனை வந்து எடுக்கலாம். ஒரு 45 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்குறாரு, அதுக்கு அதிகபட்சமா பார்க்கலாம் ஒன்னா. அடுத்து வந்து பாபா அப்ராஜித் வந்து ஒரு 65 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஸோ பாபா அப்ராஜித் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ல நமக்கு இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே சேர்ந்து 110 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அபிஷேக் தன்வர், ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் அப்படிங்கும்போது 180 பாயிண்ட் வந்து நமக்கு சாலிடா வருது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுவாமி 170 ஒரு 60 230 பாயிண்ட் வருது. ஸோ 230, அதுக்கப்புறம் இதுதான் ஆப்ஷன். ஸோ இந்த 4 பேருமே சேர்ந்து நமக்கு வந்து 230 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. 1, 2, 3, 4. ஸோ இந்த 4 பேருமே சேர்ந்து 230 வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஃபெராரியை ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஒரு 45 பாயிண்ட் அவர்கிட்ட எடுக்கலாம். ரகில் ஷா 30 பாயிண்ட் அப்படிங்கிறது கம்மி தான். திடீர்னு 2 விக்கெட் எடுத்து 50 பாயிண்ட் வாங்கிடுவாரு. ஏன்னா நான் பெரிய சுவாமிக்கு மேலவே நான் ரகில் ஷாவை ட்ரை பண்ணலாமான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஃபாஸ்டா இருக்கக்கூடாது, ஸ்பின்னர் வேணுங்கிறதுனால நம்ம வந்து ரகில் ஷாவை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரேரா, ரஞ்சன் பால், பெரேரா, ரகில் ஷா, இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டீம்ல இருந்து
ஒரு 300+ பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ கேப்டன் போட்டு கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு 50 பாயிண்ட் கம்மியானாலும் ஒரு கேப்டன் நல்ல கேப்டன் போட்டு அந்த 50 பாயிண்ட் இன்டு 2 வந்து வாங்கலாம். அதே மாதிரி இந்த டீம் நம்ம நெல்லை ராயல்ஸ் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகமா பாயிண்ட் யார் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஹரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 பாயிண்ட், ஸோ சோனியை வந்து ஒரு 50 பாயிண்ட் போது 2 பிளேயர்ல நம்ம வந்து ஒரு 105 பாயிண்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌதம் ஒரு 60 பாயிண்ட், 3 பிளேயர்ல 165 பாயிண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஈஸ்வரன் வந்து ஒரு 40 பாயிண்ட், 165 பாயிண்ட், 205 பாயிண்ட், 4 பிளேயர்ல 265 பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் போலாம். நீங்க அஜிதேஷ்ட போனீங்க அப்படின்னா இல்ல அருண் கார்த்திக் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தட்ட போனீங்கன்னா கூட ஒரு 245 பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ இன்னொரு பிளேயரை ட்ரை பண்ணீங்கனாலே ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். சிலம்பரசன், லாக்ஸேனு, அடுத்து வந்து மோகன் பிரசாத் போனீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 300+ பாயிண்ட் வந்துடும். நம்மளோட எய்ம் வந்து ஒரு 600 பாயிண்ட் தேர்த்திட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து இல்ல கிராண்ட் லீக் டீமோ கண்டிப்பா வின்னிங் கொண்டு போயிடலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாபா அப்துராஜ் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா ஒரு குறையாம 65 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதே மாதிரி அபிஷேக் தன்வர் ஒரு 70 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்காரு. அதே மாதிரி சோனி யாதவ் ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஹரிஷ் ஒரு 55 பாயிண்ட், ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த 4 பேர்ல உங்களுக்கு யாரு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அவங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் ஆனதுனால உங்களுக்கு பெருசா தெரியல ஆல்ரவுண்டருங்க. அதே மாதிரி சோனுவும் ஹரிஷும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லீக் டீம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் எல்லாம் சேர்த்து பண்ணோம். இப்போ வந்து ஸ்மால் லீக்னு வரும்போது ஜெகதீசன், அருண் கார்த்திக், ராஜகோபால், ஃபெராரி, பாபா அப்துராஜித், சோனி யாதவ், ஹரிஷ், அபிஷேக் தன்வர், லாக்ஸை ஜெயின், ரகில்சா, கௌதம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய சுவாமிக்கு வந்து நீங்க வந்து ரகில்சா பிளேஸ்ல வந்து நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பின்னர் கூட இல்லாம போகக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் பாபா அப்துராஜித் மட்டும் தான் இருக்காரு. அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல பெரிய சாமியை கூட நீங்க வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அருண் கார்த்திக் இடத்துல நீங்க வந்து ஈஸ்வரனை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரு தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வர போறாரு. ஆனா எல்லாருமே அருண் கார்த்திக் எடுத்திருக்கிறதுனால சேஃபா வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸ்மால் லீக் டீம்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 600+ பாயிண்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே ஈஸியா வின் பண்ணிடலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் நீங்க பாத்தீங்க. இதுல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசனை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஜெகதீசனுக்குட்டையும் ஒரு 40-50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் ஈஸியா, பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால. அதனால இந்த 4 பேருமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாங்க. உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்கள கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பர் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து வீடியோவை லைக் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.